கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவி கடும் வெள்ளப்பெருக்கால் பூட்டப்பட்ட நிலையில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீரை பார்க்கவும் புகைப்படம் எடுக்கவும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினீத் வழங்க கேட்போம். வினீத், வணக்கம். சுற்றுலா பயணிகளினுடைய பாதுகாப்பு கருதி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர்கள் அந்த தண்ணீரை பார்க்கவும் புகைப்படம் எடுக்கவும் அனுமதிக்கப்பட்டு வருவதாக அறிகிறோம். தற்பொழுது அங்கு நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அருவியின் நுழைவு பகுதி மூடப்பட்ட நிலையில் இதனால் குளிக்கும் பகுதிக்கு மட்டுமல்லாமல் அதன் அருகே சுற்றுலா பகுதிகளிலும் பூங்கா பகுதிகளில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற நிலையில் அருவியில் பார்ப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் அனுமதி வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி சுற்றுலா பயணிகள் அருவியின் அருகே செல்லாமல் இருக்க பாதுகாப்பு வேலி அமைத்து பூங்கா பகுதிக்கும் கழிவறைகளுக்கும் செல்ல வசதி ஏற்படுத்தி நுழைவு பகுதியை திறக்க முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அருவி நுழைப்பகுதி வழியாக வந்து அருவியை பார்ப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வினீத். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.